வணக்கம் நண்பா. நான் உங்க திண்டுக்கல் சதீஷ். இன்னைக்கு நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு வியட்நாம் மேரேஜுக்கு போயிருந்தோம். ஸோ, அந்த மேரேஜோட எல்லா வீடியோவும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ, அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வியட்நாம்ல இருக்க மக்கள் வந்து எப்படி மேரேஜ வந்து செலிப்ரேஷன் பண்றாங்க, அங்க என்ன மாரியான சாப்பாடு சாப்பிடுறாங்க, அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ, அந்த வீடியோவ தான் அடுத்து வரப்போகுது. ஸோ, தொடர்ந்து பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைங்க. நமக்கு வந்து இன்வைட் பண்ண குடுத்த பத்திரிக்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாரியே வந்து இதான் வந்து அவங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸு. உள்ள ஒரு கார்டு 2 கார்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸு, அப்புறம் மேரேஜ் டேட்டும் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ். இதான் அவங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸு. அந்த ஃபோட்டோ ஷூட். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து காட்டுற மாதிரி அவங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லோரும் போட்டுக்கிறாங்க. 2 ஃபேமிலியும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம வந்து இந்த சேரீலாம் தாம்பூலம் மாற்றுறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நான் கேட்டேன். அவங்க வந்து ட்ரெடிஷ்னல்னு சொன்னாங்க. எல்லோரும் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் அமௌண்ட் அது மாதிரி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் இது வந்து அவங்க வீட்டிலே நடக்குது, வேறு எங்கேயும் நடக்குது. இதுதான் அவங்க அந்த பையனோட வீடு. அவர் தான் என் ஃப்ரெண்ட். அவர் தான் மாப்பிள்ளை நடுவில் இருக்கவர். ஸோ அவருக்கு வீட்டில் தான் நடக்குது இந்த கல்யாணம். ஸோ அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நடக்குது. ரிசப்ஷன் மாதிரி வச்சுங்களேன். நம்ம ஊரில் எப்படி தனியாக நடக்குமோ அது மாதிரி இங்கே நடக்கிறாங்க. இது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி. அந்த ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்க இப்போ மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜ் ஹாலில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்காங்க. இது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமு. நல்லா குவாலிட்டியாக ஹெச்டியாக நல்லா இருந்துச்சு. பார்க்கவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி தான் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மேரேஜ் ஹால் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேரேஜ் ஹாலில் போனால் 2 ஃபேமிலி வெல்கம் பண்ணாங்க. 2 ஃபேமிலி வெல்கம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா மொய் எழுதுகிற இடம். அதாவது மொய்யை வந்து நம்ம தான் எழுதணும். நம்ம கவரும் அந்த பெட்டியும் வச்சுருப்பாங்க, பேனாவும். நம்ம அதில் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை ஃபில் பண்ணி அதை கவரில் வச்சு அந்த பெட்டியில் போட்டுறணும். ஏன்னா உள்ளே போகிறப்பே வந்து போட்டு போயிடணும். நம்ம ஊரில் மாதிரி அதில் தனியாக உட்காந்து எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே ஒரு 2 கேர்ள்ஸ் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டேன். ஸோ டேபிள்ஸ் வந்து அப்படியே அழகாக ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிட்டே போவாங்கல்ல. ஏன்னா டேபிள்ஸ் வந்து இருக்குது. அவங்கவுங்க ஃபேமிலியாக அல்லது ஃப்ரெண்ட்ஸாக வர்றவங்க அப்படியே அங்கங்கே ஒரு டேபிள் வந்து அப்படி நம்ம பிடிச்ச இடத்துல உட்காந்துக்கலாம். ஸோ இது அப்படியே நான் போகிறப்ப நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு எங்களுக்குன்னு ஒரு டேபிளில் நாங்கள் உட்காந்தோம். இதுதான் எங்கள் டேபிள். நாங்கள் எங்கள் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து இந்த டேபிளில் தான் உட்காந்தோம். ஸோ நாங்கள் ஏர்லியாக போனாலும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த மேரேஜ் ஹாலுக்கு உள்ளே போகிறதுங்க. உள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் ஆல்ரெடி வந்து பெரிய பெரிய டேபிளில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து வெளியே தான் கொஞ்சம் உட்காந்துருந்தோம். ஸோ அந்தளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். அங்கே பார்த்தா உள்ள டிஜே அந்த மாதிரி ஒரு புகையை கிளப்பிட்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு அந்த பலூன்ஸு டெக்கரேஷனு சாங்ஸ், ஒருத்தர் பியானோ வச்சுக்கிட்டு இருக்காரு, வயலின் வச்சுக்கிருக்காங்க. அப்படியே பார்க்கவே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி இருக்கும். பட் இவங்களோட மியூசிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கனால அந்த மியூசிக்கை வந்து நான் எடுத்து விட்டேன். மற்றபடி இவங்க வந்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு வந்து உள்ளே வர்றாங்க. அதாவது வெளியே ஆக்சுவலி உள்ளே மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நேராக ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம ஊரில் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ் மேரேஜ். ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி ட்ரெடிஷனலாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதிலே வந்து ஹிந்துசம் வேறு மாதிரி பண்ணுறாங்க, புத்திசம் வேறு மாதிரி பண்ணுறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சா நான் அதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து இவங்க வந்து போத் ஆர் கிறிஸ்டியன்ஸு. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதுதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேபிள் வச்சுருந்த மெனு கார்டுங்க. ஸோ என்னென்ன மெனு நமக்கு இன்றைக்கி மேரேஜில் இருக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. இது வந்து வியட்நாம்ஸில் இருந்துச்சு. ஸோ நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து ஒவ்வொரு பக்கெட்லையும் போட்டு ஒவ்வொரு டேபிளையும் வச்சுருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்காக கூல் ட்ரிங்க்ஸ் எதுக்குலாம் ஐஸ் க்யூப் போட்டு தான் குடிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா உப்பை கலந்து ஒரு மிளகாவும் எலுமிச்சம்பழமும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எல்லாமே சும்மா சைடிஷ் மாதிரி அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. அது எதுக்கு நான் பண்ண சொல்கிறேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அடுப்புங்க. சென்டரில் எல்லா டேபிளும் ஒரு அடுப்பு இருக்குது சென்டரில். அந்த அடுப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சீட்ஸுன்னு சொன்னாங்க. ஆனால் அது என்ன சீட்ஸுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா யாராவது வர்ற வரைக்கும் அந்த டேபிள் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறதுக்காக அதை சும்மா வச்சுருக்காங்க. அதை எடுத்து நம்ம பிச்சு நம்ம கடலப்பருப்பு சாப்பிட்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஸோ அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் நம்ம ஓரளவு சுமாராக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடாக வந்து ஒரு கொண்டு வந்து வச்சாங்க. என்னென்னு கேட்டால் நண்டு சூப்புன்னு சொன்னாங்க. இந்த நண்டு சூப்பை பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க சொன்னதுங்கிறதுக்காக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி சூப்பு கிடையாது. இதில் வந்து நண்டு முட்டைன்னு வேறு சொல்கிறாங்க. நம்ப முடியுதான்னு தெரியல. ஆனால் அதை நம்பி தான் ஆகிறோம். நண்டோட முட்டை இவ்வளோ பெருசாக இருக்கான்னு. கொஞ்சம் கவிச்சி சும்மலாக இருந்துச்சு. ஆனால் நல்லா தாங்க இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூடாக வந்து ஒரு இறாலை கொண்டு வந்து வச்சாங்க. அப்படியே லைவாக உயிரோடு இருக்குங்க. நான் எடுத்து பார்த்தா அப்படியே ஜம்ப் ஆகி வெளியவே வந்து விழுகுது. ஸோ அந்தளவுக்கு அப்படியே லைவாக வந்து நம்ம அங்கேயே குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா அந்த குக் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரானை பாருங்கள். அந்த ப்ரானை அப்படியே எடுத்து இப்படி டேபிளில் ஒரு இருக்குது அந்த பிளேட்டில் வச்சு அதை அப்படியே தலையும் காலையும் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு.
மசாலா எதுவுமே கலக்காமல் அப்படியே பச்சையாக வேக வச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம ஐட்டம் சிக்கன் சொன்னாங்க. அப்பாடா சந்தோஷமாக சிக்கன் சாப்பிட்லான்னு போனால் அங்கே முழு கோழி அப்படியே பீஸ் பீஸாக வெட்டி தலை முதல் கூட தெரியுது பாருங்கள். அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேட்டில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படியே சூடு பண்ணி அப்படியே சாப்பிட்ணுன்றாங்கிறாங்க. எந்த மசாலா உப்பு எதுவுமே இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறது, அரைவேக்கடை தான் சாப்பிடணும்னு மனசு முடிவாகி போச்சு. அப்படி தான் சாப்பிட்றாங்க. நம்மளும் கல்யாணத்துக்கு போயாச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டேங்க. எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அரைவேக்காடு சிக்கன் அப்படியே எக் ரைஸுங்கிற பேரில் ஒரு லெமன் ரைஸ் மாதிரி கொண்டு வந்து வச்சாங்க. அதை பார்த்தாலே நமக்கு பிடிக்கல. அப்படியே அதை ஓரமாக காட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மட்டனுங்க. ஆல்ரெடி பாயில் பண்ணி அந்த அலுமினியம் கவர் மாதிரி அந்த கவரில் போட்டே கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெந்ததுன்னா நல்லாவே வெந்துருந்துச்சுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு. அதில் கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக இருந்துச்சு. உப்பு வரப்பு இல்லாமல் மட்டன் அரை வேக்காடு இருந்துச்சு. அது கொஞ்சம் சட்னி தான் வந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. என்னடா சாப்பிட்றது எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. சரி நம்ம மட்டன் சாப்பிட்டு கிடைக்குமா எடுத்து கடிச்சு பார்த்தேங்க. அப்படியே ரொம்ப முக்கால் வேக்காடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு மட்டனை சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் அந்த சட்னி அந்த உப்பு அதெல்லாம் இப்போ தான் யூஸ் ஆச்சு. ஏன்னா நமக்கு அப்போ தானே உரப்பு உப்பும் சாப்பிட்டவங்க நம்ம. ஸோ அப்படி சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, புதுசாக இருந்துச்சு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கீரை சூப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏதோ அங்கே இருக்க ஈரோட கிடைக்கிற கீரையில் வந்து சூப்பு மாதிரி போட்டு அந்த பிரியாணி பிளாக் கலர் இருக்குதுல்ல, ஸோ அதை வந்து சூப்புன்னு சொன்னாங்க. அதை யார் பார்க்குறது, அதை யார் குடிக்கிறதுன்ட்டு அப்படியே நம்ம வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. அதான் அந்த சூப்புங்க. அந்த வெள்ளை பவுலில் இருக்குது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில். ஸோ அதுதான் வந்து க்ரீன் சூப்பு. அதை அப்படியே ரிட்டன் கொடுத்துருச்சு நமக்கு வேணான்னு. அதுக்கப்புறம் ஐட்டத்தை பாருங்கள். இது ஆக்டோபஸ்ன்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு பேர் வந்து ஏதோ ஸ்குட்டுன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தேங்க. அந்தளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, புழுவாக இருந்துச்சு. சரி ஆக்டோபஸ் மாதிரி மாட்டிக்கிட்டு தொண்டைக்குள்ளே எதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வேறு. ஆனால் அவங்க வந்து நல்லா அதை வந்து அந்த குச்சியை ஸ்டிக்கை வச்சு நல்லா கிண்டி இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்கன்னாங்க. சரி என்னடா அப்படி சொல்கிறீங்களே அப்படி சொல்லி அங்கே பாருங்கள் எடுத்து எப்படி வந்து அவன் பிரட்டிக்கிருக்கான் பாருங்கள். நம்ம பார்த்தாலே நமக்கு ஒரு சில நேரத்தில் போக மாட்டேங்குது. எங்கள் ஆளுங்க வேறு அதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எக் ஐஸ்கிரீம்னு சொன்னாங்க. அது எக்கில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. டேய் என்னடா சொல்கிறீங்க, அவங்க நீங்களும் வித்தியாசமாக இருக்கீங்க, உங்கள் ஸ்வீட்டும் வித்தியாசமாக இருக்கலாம்னு சொல்லி. ஆனால் அதை எடுத்து நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க. நல்லா தான் இருந்துச்சு அந்த எக் ஐஸ்கிரீமு. இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த ப்ரொக்கோலி அதோட இலையெல்லாம் போட்டு நூடுல்ஸ்லாம் போட்டு ஏதோ வேக வச்சு சூப்புன்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு இதுவே போதுண்டா, இதுக்கு மேலே எங்கிட்டா போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேணாண்டான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணியாச்சு. அதை மாப்பிள்ளை பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம யாரும் ஸ்டேஜுக்கு போக தேவையில்ல. அவங்களே ஒவ்வொரு டேபிளாக வர்றாங்க. அப்படியே வர்றப்போ நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் அவங்க வந்து ஒவ்வொரு டேபிளாக வந்து அவங்களே வந்து வாழ்த்துக்களை வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்மள்ட்ட வர்றப்போ நம்ம வந்து விஷ் பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறையா பேர் வந்து எங்கள்கிட்ட இந்தியன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் அந்த பையனோட வீட்டுக்கும் போனோம், என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கும். அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அவங்க ஃபேமிலியோட ஒரு சேர்ந்து அவங்க வீட்டு முன்னாடி ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து நல்ல மெமரியாக இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்தியன் மேரேஜ் எல்லாம் பார்த்துருப்போம். பட் இங்கே வியட்நாமில் எப்படி மேரேஜ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாங்கிறதுக்காகவே நான் போனேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப தேங்க்யூ. இதுதாங்க வியட்நாம் மக்கள் இப்படித்தான் வந்து மேரேஜை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது அரை வேக்காடு முக்கால் வேக்காடு, அதாவது எந்த மசாலாவுமே அதிகமாக கலக்காமல் அப்படியே பச்சையாக வேக வச்சு அதை அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. இலைதலைகள் அதிகமாக சாப்பிட்றாங்க. அதாங்க ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் அவங்க சாப்பிட்ற மெத்தடு தான் நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து வேறு மெத்தடு, இங்கே வேறு மெத்தடு. மேரேஜ் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வியட்நாமில் எது எது உங்களுக்கு வேணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவும் நான் அடுத்தடுத்து போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.